நீங்க கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட் பத்தியான அந்த எடுக்கிறத பத்தி. ஸோ டீட்டெயிலா நானே அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்ததுக்கான கம்ப்ளீட் ப்ரூஃபா எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு நான் ஷோவும் பண்ணியிருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க எத்தனை வாட்டி வேணா பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எடுக்க போறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது மட்டுமே உங்களுக்கு போதாது. ஸோ இதுக்கப்புறம் இதுல இருக்கிற கம்ப்ளீட் விஷயங்களை நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இந்த MT5 MT4 பத்தி அது எப்படி யூஸ் பண்ணணும், அதை வச்சு என்ன பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா எல்லாமே இருக்குங்க. ஸோ அதை பத்தியான ஒரு கம்ப்ளீட் ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து அதில் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று நான் ரெடி பண்ணி அதையும் நான் போஸ்ட் பண்றேன். பார்த்து யூஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மேஜரான டவுட்ஸ் இது வருது. ஓகேங்களா? என்னதான் இவ்வளவு நாளும் நீங்க ஒரு கான்செப்டா எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலும் கடைசியில போய் இது ஒரு ட்ரேட் எடுக்கிற இடங்கள்ல நீங்க நிறைய எப்படி சொல்றது ஒரு ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான விஷயமா நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துறேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது முடிச்சிடறேன். ஓகேங்களா? அப்படியே இதை கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிடும். ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்து அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் இது பண்றது. அண்ட் ஒன் மோர் திங். ஸோ நான் அந்த அன்னைக்கே கிளாஸ்ல சொன்னேன். ஸோ உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்து காட்டுறேன், அது எப்படி போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன்னு சொன்னேன். ஸோ ஆல்மோஸ்ட் நேத்து எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக முந்தா நேத்து சம்திங் எடுத்தேன். ஓகேங்களா? நைட்டு தான் எடுத்தேன். அது ஒரு 2 மணி 3 மணி போல. ஸோ அதை அப்படியே எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு நான் ட்ரேட்ஸ் எப்படி போகுது, அது எப்படி நம்ம என்ன மேனேஜ் பண்ணி எப்படி நம்ம அந்த ட்ரேட் பார்க்குறோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷோ பண்றேன். எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கட்டும். அதனாலே 5K அக்கௌண்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்க எல்லாருமே மேஜரா எடுக்கிற ஒரு இதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக வெறும் ஜஸ்ட் ஜென்ரல் வெபினாரா வர்றது வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரியாவது கண்டக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் இல்லையா, அந்த 10 நிமிஷத்துல நான் கிளியர் பண்றேன். இப்போதைக்கு நம்ம ஏதாவது யாருக்காவது ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் தான் கேட்க போறேன். ஓகேங்களா? ரொம்ப பெரிய இதுலாம் இல்லை. ஜஸ்ட் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நீங்க ஒரு அளவு கிளியரா இருக்கீங்களான்றதான். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதனாலதான். ஓகேங்களா? ஸோ யார் வருது? யாராவது நியூ மெம்பர்ஸ், டெலிகிராம் மெம்பர்ஸ் யார் வேணா வரலாம். நீங்க ஜஸ்ட் பேசிக்கான விஷயம் தான். உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கமான். என்னாச்சு? வாங்க ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? அங்க யாரும் நீங்க தப்பா மார்க் பண்ணாலும் யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. எதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இங்க யாரும் எக்ஸ்பர்ட் கிடையாது. நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா நான் அதை உங்களுக்கு என்னென்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சு அகைன் நீங்க அதை மார்க் பண்ற மாதிரி தான் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல எந்த ஒரு இது நீங்க பேனிக் ஆகுறதோ இல்ல ஒரு ஷேம் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா நாலேஜ் கெயின் பண்ற பர்பஸ் மட்டும்தான். வந்து உங்களோட சும்மா நீங்க இவ்வளவு நாளா ஒரு ஸ்ட்ரக்சர் வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பார்த்து சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு வராம இருந்திருக்கலாம், அது ஏன் தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இந்த இடங்கள்ல பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளியராகவும் பாக்குறவங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன கோத்ரூ மாதிரி ஆகும். ஓகேங்களா? ஒரு ஸ்டெப் எடுங்க, ரிஸ்க் எடுங்க. ஓகேங்களா? யாரும் உங்களை யாரும் எதுவும் பண்ண போறது இல்லை. ஓகேவா? உங்களை நம்பி நீங்க வர போறீங்க. ஓகேங்களா? சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் அது உங்களை நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி தான். உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி அது. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்த மட்டும் வளர்த்துக்காதீங்க. அதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த கோல்ட்ல தான் இந்த மாதிரி சாட்ல வந்து நிறைய டைம் பார்த்திருக்கேன். ஐடிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதுலயே வந்து மைனராகவே சின்ன சின்ன ஒரு புல் பேக் போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்றது? மைனர் புல் பேக்ஸுங்களா? இல்ல ப்ரோ, இப்ப வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம். ஒரு ம். ஐடிஎம் ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சிருப்போம். இப்போ ம். ஒரு அந்த இதுல வந்து ஐடிஎம் எடுக்காமயே அதுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன புல் பேக்காவே ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகும். ஐடிஎம்மும் எடுக்காது, கீழே வந்து ஹை லோ பாயிண்டும் எடுக்காது. அதுக்குள்ளேயே சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அந்த இந்த மாதிரி இடத்துல மாதிரிங்களா? என்ன ப்ரோ பண்ணும்? ஆமா ப்ரோ. இப்ப மேல ஐடிஎம் இருக்கு, அந்த இதெல்லாம் எடுக்காம கீழே வந்து இது பண்ணாம பண்ணிட்டு இது மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். ஆஹ் அந்த மாதிரி இடத்துல என்ன bro பண்றது? இந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு அதிகமா வருது அப்படின்னா மோஸ்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடங்கள்லாம் நிறைய ரிஸ்க் ஆனது. ஓகேங்களா? நமக்கு ஷுவரா தெரியும் தெரியாது, அவங்க ஒண்ணு கீழே எடுத்தா கூட மேலே ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நடுவில் ப்ளே பண்றது வந்து நமக்கு தான் ரிஸ்கி. ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மோஸ்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ஜோன்ல நம்ம ட்ரேட் எடுத்தே ஆகணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு பிறகு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா?
உங்களுக்கு இது அதிக அது அப்படி பார்த்தா 2 நாளாவே நான் ஒரு டைம் கோல்ல இருந்து சார்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து 2 நாளா இது வந்து ஐடியமும் எடுக்கல. திரும்ப இன்னொரு ஃபுல் பேக் ஃபார்ம் பண்ணிட்டும் போல. இந்த என்ன மாதிரியே தான் என்ன நடந்துட்டே டைம் இருந்துச்சு. ஃப்ரேம் ப்ரோ யூஸ் பண்றீங்க? 15 நிமிஷம். எப்ப சொல்றீங்க? இப்போ எப்பன்னா லாஸ்டா வந்து இருங்க, நான் சார்ட்டை பார்த்து சொல்றேன். ஒரு 2 நாளாவே அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஐ ஐ ப்ரோ இந்த 15 மினிட்ஸ் மாத்துங்க. 15 மினிட்ஸ் தான் இருக்கு. ஒரு நிமிஷம் bro, கொஞ்சம் எங்கிட்ட ஜூம் அவுட் பண்ணி வாங்க ப்ரோ. ம். உங்க சாட்ல எனக்கு புரியல. நான் என் சாட்ல பார்த்து சொல்றேன் ப்ரோ. எந்த ஓகே, நீங்க டேட் சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். அந்த இடத்த பார்ப்போம், எப்படி ஏதாவது ஓகே. பண்ணியிருக்கானா இல்லையான்னு பார்ப்போம். இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்த நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுடுங்க அது. ஓகேங்களா? நாம போய் எதையும் வாண்டடா பிடிக்க போறது இல்லை. கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ண போறோம், இல்லை அப்படின்னா இல்ல விட்டுறோம். வாண்டடா பிடிக்கிறதுக்காக நான் கேட்கல ப்ரோ. இப்ப நான் வந்து நான் அந்த ட்ரேட் எல்லாம் பண்ணி ஆகணும்ன்றது இல்ல. அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சரி, ஒண்ணு அவாய்ட் பண்ணிட்டு வேற சாட்டை பார்த்துட்டு போலாமா இல்ல அப்படின்றது தான் நான் கேட்க வரேன். இல்ல அதுதான் நானும் சொல்றேன். ஒண்ணு வெயிட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க வேற ஏதாவது சார்ட் பாக்குறீங்க அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? இல்ல ப்ரோ அந்த இடத்த எனக்கு கோல்டுலயே தான் நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த இடத்த எனக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்றப்போ வெயிட் தான் பண்ணணும். வேற வழியே இல்ல. ம். ஸோ வேற அப்ப யாரும் வரலையா அப்ப? இல்ல ஏதாவது டவுட்டாவது இருக்கா? ப்ரோ நான் வரட்டுமா ப்ரோ? வரீங்களா? சரி வாங்க ப்ரோ. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்றேன் ப்ரோ. ஓகே, நான் க்ளோஸ் ப்ரோ பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றது தானே ப்ரோ? ஆமா, ஸ்ட்ரக்சரு ஏதாவது பேசிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சாலும் பார்ப்போம் அப்படியே. நீங்க அப்படியே ரீட் பண்ணிட்டே வாங்க. அதுலயே நிறைய விஷயங்கள் வரும். அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கே புரியும். ஆ வேலைக்கு. ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்றேன் ப்ரோ. ஓகே. ம். பாப்போம் நான் பாப்போம் பாய். ஓகே. ப்ரோ ஷேர் ஆகுதா ப்ரோ? ஷேர் ஆகுது ப்ரோ. நீங்க அப்படியே கண்டினியூ. ப்ரோ சாட் ப்ரோ என்ன சாட் ப்ரோ? என்ன சார்ட் பார்க்கலாம்? சரி, ஏதாவது புது சார்ட்டா பார்ப்போம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜிபிபி கேட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா என்எஸ்டி கேட். என்எஸ்டி என்இசட்டி கேட். கேட் ஓன்டா. ஓகே, இதுல சரி 1 ஹவர்லேயே பாருங்க. 1 ஹவரே பெஸ்டா இருக்கும். ஸோ 1 ஹவர்லேயே ஏதாவது ஒரு பாயிண்ட் நல்லா லோல இருந்து கூட வாங்க. இல்ல ஹை அங்க இருக்கு பாருங்க, மேல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இங்க அந்த இருந்தா பாயிண்ட் ப்ரோ? அந்த பாயிண்ட்ல இருந்தே வாங்க. ப்ரோ நான் இது பிஓஎஸ்ஆ எடுத்துக்கின்னு இது சோச்சா எடுத்துக்கிறேன் ப்ரோ. டவுன் ட்ரெண்டுக்கு இருந்து. ஓகே, ஏன் அது பிஎஸ்ஆ எடுத்தீங்க? அதுக்கான இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு? அதுலேருந்து மார்க் பண்ணதுனால நான் பிஓஎஸ்ஆ எடுத்துக்கினேன். இங்கே இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு ப்ரோ. ஓகே, இன்டியூஸ்மெண்ட் நடந்து என்ன பண்ணிருக்கு அடுத்து? ஆக்சுவலாக இங்கே ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் வச்சிருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் பிஓஎஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பிஎஸ் பண்ணிருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்கான்? நெக்ஸ்ட் இது வந்து லோ பாயிண்ட் வந்து இங்கிருந்து தான் பை போட்டிருக்கான். ஓகே.
நெக்ஸ்ட் ஐடிஎம் இந்த புல் பேக் எடுத்திருக்கு ப்ரோ. சூப்பர். ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து இங்க வந்து இந்த நம்ம எக்ஸ்ட்ரா லிக்விடிட்டி எடுத்துட்டு ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டு பிஓஎஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம? டைட்டா ஸ்வீப் பண்ணிருக்கான். ம் பிஓஎஸ் பண்ணிருக்கு ப்ரோ. ஓகே அது நெக்ஸ்ட் நான் ரேஞ்ச் வந்து இதே மார்க் பண்ணிருக்கேன் இங்க கீழே. ஓகே சோச்சு பாயிண்ட் ப்ரோ. இதுல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இதுவே இங்க இந்த பாயிண்ட் எடுக்கலாம் தானே ப்ரோ? அதான் எடுக்கணும், ஏன்னா அதானே ரீசன் புல் பேக்கா இருக்கு. அதான் ரீசன். அப்ப அதையே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நமக்குரிய ஐ வந்து இங்க இருந்து செல் போட்டிருக்கிறது வந்து ஐ எங்க ப்ரோ? ஆனா டைரக்டா வந்து பிஓஎஸ் சர்ச் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் Okay. ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணிக்கிறோம் ப்ரோ. ஓகே சர்ச் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிருச்சு, ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆமா. பண்ணியிருக்கான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் வந்து அதான் இன்டர்னல்ல ஏதோ போட்டிருக்கான், ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கான்னு பார்க்கணும் ப்ரோ. ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்றது. ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்றது ப்ரோ. ம் இங்க இந்த ஐல இருந்து எங்க இருந்து செல் போட்டிருக்கானோ அங்க இருந்து பாக்குறேன். ஓகே ப்ரோ ஆக்சுவலா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கான் ப்ரோ. ம் இது புல் பேக். இந்த கேண்டில் வந்து கீழே லோ அடிச்சுட்டு மறுபடியும் மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கான். மறுபடியும் இது கரண்ட் ஸ்வீப் தானே ப்ரோ? இது கரண்ட் ஸ்வீப் தான். லிக்விடேட்டா மார்க் பண்றேன் நானு. ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பிஓஎஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. என்ன பிஓஎஸ் இது? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். எம்பிஓஎஸ். ஓகே இதுக்குரிய ஐ வந்து நாங்க மார்க் பண்ணிருக்கோம் ப்ரோ. ம் ஏழரைல இருந்தா திருகா வரும்போதா அந்த அண்ணன் சாப்பாடு தின்னதுக்கப்புறம் 6 மணிலிருந்து 7 மணி கட்டில நல்லா நேரம் இருக்குங்க. 7:30 இருந்தா 6 மணில இருந்தா ஜாஸ்தியா சொல்றேன், 7 மணிக்கு இருந்தாரு. ஞாபகம் பார்த்து சொல்றான், அதனால சாப்பாடு கடை போடுறாங்க. 6 மணில இருந்து 7 மணி கட்டில நல்லா இருக்குது. அந்த நல்ல நேரத்துல போயிட்டாக்கா பார்த்துட்டு வந்துட்டு வச்சேன். அப்புறம் நெக்ஸ்ட் இது புல் பேக். இங்க மட்டும் ஒரு புல் பேக் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் பிஎஸ் பண்ணிருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இது இன்டர்னலா தான் ப்ரோ மார்க் பண்ணோம். இன்டர்னல் தான். இதோட ரேஞ்ச் வந்து ஐ ப்ரோ. இது பிரேக் பண்ணா சோச் ஆயிடும். இன்டர்னல் ஓகே இப்போ அதுக்கப்புறம் பாக்குறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்து சோச்சே பண்ணிட்டான். ஓகேங்களா? சோச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதை மட்டும் மார்க் பண்ணிட்டு மேலே மார்க் பண்ணது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய நேரங்களில் பார்க்காம கூட அது ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரேஞ்சை பார்த்துட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த அன்னெசரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க டெலிட் பண்ணிடுங்க.
இதுவா ப்ரோ இப்ப நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இதுவா? அது இல்ல, கீழே இருக்கிற அந்த ரேஞ்ச் பாயிண்ட் அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் விட்டுட்டு மேல மார்க் பண்ணீங்கல்ல, அந்த எம்சிஹெச் அந்த மாதிரிலாம், அந்த பாயிண்ட் அதுக்கப்புறம் மேல இருக்கிற பாயிண்ட் தேவையில்ல. ம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. தேவை. ஆமா, தேவையில்லைன்றப்போ அதை நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. ஓகே ப்ரோ. இப்போ அப்படி நெக்ஸ்ட் கண்டிப்பா. வந்து இ- இது வந்து இண்டியூஸ். சர்ச் ஆயிட்ட பின்னாடி நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம் ப்ரோ டவுன் ட்ரெண்டுக்கு. ஓகே. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கு. ம். இன்டியூஸ்மெண்ட்க்கு அப்புறம் மேல இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் அதெல்லாம் எங்க இருக்கு? ஆனா இங்க சர்ச் அது எப்படி பண்ணிட்டான் ப்ரோ இல்லையா பாக்குறது? ஆ சர்ச்? ஆமா, சர்ச் பண்ணிட்டாங்க மைனர் ம். அது இன்டர்னல். அது எப்படியா இருந்தாலும் அது நமக்கு மேஜர் கணக்கு தான். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டை உடச்சு க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா சிஹெச் நடந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு இதுல ஓகே. ஒரு டவுட் என்ன வரும் அப்படின்னா, ப்ரோ சில நேரங்கள்ல வந்து நான் இப்ப ஆர்டர் பிளாக்கு வந்து நான் எதை ப்ரோ மார்க் பண்றது? மேல இருக்கிற அந்த மேஜர் சிஹெச்ல இருந்து பார்த்துட்டு வரவா? இல்ல இந்த மைனர் சிஹெச்ல இருந்து பார்க்கணுமான்ற மாதிரி நிறைய டவுட் வந்து கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு சிம்பிளான இது என்ன ஆமா. அப்படின்னா, நாம வந்து சிஹெச் பாயிண்ட் நீ எடுக்கிற ரேஞ்சுன்னு பார்த்தாலே கீழே இருக்கிறது தான். நீங்க இப்ப மார்க் பண்ணியிருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க ம். மேல இருக்கிற ஆர்டர் பிளாக்லாம் போய் எடுக்கணுன்ற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஏன்னா நம்ம குறிப்பிட்ட பாயிண்டே இங்க தான் இருக்கு. செல் பண்ண போற ரேஞ்சே இதுதான்றப்போ, இதுக்கு மேல இருக்கிறத வந்து நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க ஒரு பாயிண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணுங்க, இந்த ஒரு சிஹெச் பாயிண்ட் மார்க் பண்ணுவீங்களா, அது மேஜரோ, மைனரோ அந்த பாயிண்ட்டுக்குள்ள இருந்து பாருங்க. ஓகேங்களா? சிம்பிள். ஓகே. ஓகே. அதுக்குள்ள இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் இல்ல ஆர்டர் ஃப்ளோஸ் அதுக்குள்ள இருக்கிற லிக்விடிட்டிஸ் மட்டும் தான் வேலிட். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன பண்ணிட்டான் ம். பிரைஸ்? இங்க ஆர்டர் பிரேக் பிளாக்ஸ் பண்ணிட்டான் இருக்கான்னு ப்ரோ. பாருங்க. ம். ஒரு ஆர்டர் பிளாக் இருந்திருக்கு. ஓகேவா? ஆமா ப்ரோ, ஆர்டர் பிளாக் அன்மிட்டிகேட்டடா இருந்திருக்கு. ம். இருந்து பிரைஸ் லைட்டா ரியாக்ட் பண்ணி மேல போய் சிஹெச் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஆமா. ஏன்னா பெருசா ரியாக்ஷன் ஓகே. எதுவுமே இல்ல. சரி, ஓகே. சிஹெச் ம். நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? இங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு மேல பை பார்க்கணும் ப்ரோ. அதுக்கப்புறம் ரேஞ்ச் மார்க் பண்ணணும். ஓகே. எங்கேருந்து பை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ம். ரேஞ்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே. அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்றது அது சோச்சு ஆன பின்னாடி நம்ம இன்டர்னல் செக்ஷன் ஏதாச்சும் போட்டிருக்கானான்னு சொல்லிட்டு இந்த டவுன்ல இருந்து பார்க்கணும், இந்த ரேஞ்சில இருந்து. ம். இது சோச்சா மார்க் பண்ணிடலாமா ப்ரோ? ஆமா. இந்த இடத்த வந்து சோச்சா இத மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை பிரைஸ் இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போட்டு இருந்தது அப்படின்னா, அந்த பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அத எம்சிஹெச்எஸ்ஹெச்சோ இல்ல சிஹெச்எஸ்ஹெச் பாயிண்ட்டா நீங்க அத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ள இன்டர்னலா இருந்தது அப்படின்னா மட்டும். ஓகேங்களா? பட் இங்க வந்து அந்த மாரி போல. அவன் டைரக்ட்டாவே வெறும் புல் பேக் மட்டுமே தான் குடுத்து மேல போய் உடைச்சிருக்கான். ஓகேங்களா? எந்த ஒரு இன்டியூஸ்மென்ட்டும் உள்ள நடக்கல. வேணா நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஓகே ப்ரோ. இது ஒரு புல் பேக், இங்க ஒரு புல் பேக் போட்டிருக்கான், இங்கேயும் ஒரு புல் பேக் போட்டிருக்கான். ம். ப்ரோ கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இதுல இப்போ ஒரு 2-3 கேண்டில்லயே ஒரு மைனர் ஸ்ட்ரெச்சர் போட்டு போயிடுறான் ப்ரோ. ம். ஆனா அவன் வந்து இந்த மேஜரான ஸ்ட்ரெச்சரோட லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு தான் போறான். நம்ம வந்து மைனர் ஸ்ட்ரெச்சர்ல சிஹெச் போட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ம். ஆனா அவன் வந்து அப்படியே மேஜரான ஸ்ட்ரெச்சரோட எக்ஸ்டர்னல் ஓபி ஏதாவது டேப் பண்ணிட்டு அப்படியே மேல போறான். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுறது? இப்ப ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு உள்ள இருக்கு. ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரா இருக்குதுன்றப்போ, அத வந்து மேஜரா பார்த்தீங்கன்னா, மேஜரா நம்ம அத கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் நம்மளுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்கிரீஸ் பண்ற ஒரு காரணத்தினால மட்டும் தான் என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்து அந்த மைனர் ஸ்ட்ரக்சர உடைக்கிறப்பயே சிஹெச்சா எடுத்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்குறோம். ஏன்னா, இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு கடைசி ஆர்டர் வந்து அங்க போட்டிருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா, அங்க போட்டதுனால தான் ஒரு எம் ஸ்ட்ரக்சரும் அங்க உருவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம அந்த பாயிண்ட் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நீங்க சொன்ன மாரி சில நேரங்கள்ல பிரைஸ் வந்து அத உடைச்சிட்டு கூட பிரைஸ் வந்து ரியாக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் இல்லன்னு சொல்லல. பட் நமக்கு என்ன தேவை அப்டின்னா, மோஸ்ட்டா எது ரியாக்ட் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். இப்ப ஒரு 10 ஆப்பர்ச்சுனிட்டில ஒரு 2, 3 இடங்கள்ல மட்டும் தான் நீங்க சொல்ற மாரி நடக்கும். ஓகேங்களா? அதிகபட்சம் ஒரு 2 இடம். ஓகேங்களா? மத்த நேரங்கள்ல பார்க்கிறப்போ நமக்கு இது வந்து இந்த எம்பிஐஸ வந்து உடைக்கிறப்பயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிஹெச்சா எடுக்கிறப்போ நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன ஆகுது அப்டின்னா இன்கிரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸே எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க மேஜர் சிஹெச் பாயிண்ட்ன்னு அவர் மார்க் பண்ணது எங்க இருக்கு? மேல இருக்கு. ஓகேங்களா? நீங்க அத ஃபோக்கஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா,
நமக்கு என்ன தேவை அப்படின்னா அவர் மார்க் பண்றாரு இல்லையா, இதுதான் ஆக்சுவல் எம்பிபிஎஸ். ஓகேங்களா. பட் ஏன் நம்ம அதை குறிப்பிட்டு அதை எடுக்காம கீழே இருக்கிற இந்த செக்ஷரை எடுக்கிறோம் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு கடைசிய செல் ஆர்டர் போட்ட பிளேசஸ் அது. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டாமினேஷன் வந்து காமிச்சிருக்காங்க பையர் வந்து. ஓகேங்களா. ஸோ இதுலயே நமக்கு ஒரு அளவு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஸோ பையிங் போறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால, அந்த ஒரு பர்பஸ்னால தான் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம், இந்த எம்சிஹெச்சிஹெச் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிஹெச்சிஹெச் பாயிண்டா எடுத்து அப் ட்ரெண்டுக்கு அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வெயிட் பண்ற டைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்னு பாக்குறேன். ஓகேங்களா. நீங்க சொல்ற மாதிரியான சினாரியோ சம்டைம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. இப்ப இந்த சிஹெச்எஸ்சிஹெச் பண்ணிட்டு நம்ம அப் ட்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. மேல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இருக்கவும் சான்சஸ் இருக்கு. அது ஒர்க் ஆகுன்றது நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஒருவேளை ஸ்ட்ரக்சர் இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நீங்க என்ன பண்ணுங்க, இதை மட்டும் பர்பஸா யூஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா. ஏன்னா மோஸ்டா இது ஒர்க் ஆகுது அந்த ஒரு விஷயத்தினாலதான். ஓகேங்களா. ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். புரியுதுங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. புரியுது ப்ரோ, வணக்கம்ங்க புரியுது. ஜேம்ஸ், வணக்கம்ங்க. ஒரு கொஸ்டின் இந்த இதில் சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. லேட்டஸ்ட்டாக ஐடிஎம் எடுத்திருக்காங்கல்ல, இப்போ ஆமா நம்ம குரு பண்ணியிருக்காங்கல்ல, ஆமா சார். அதுக்கு மேலே ஒரு புல் பேக்கு, பட் ஆனால் மேலே ஹை எடுத்துட்டு லோ எடுத்ததுனால அது ஆக்சுவலா ஆமா, புல் பேக் அங்கே ஒரு இல்லையோ? இல்ல அங்கே ஒரு புல் பேக் இருக்கு அவருக்கு. அது நான் அதான் குறிப்பிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு புல் பேக்கே போட்டிருக்கான். ப்ரோ நல்லா ஜூம் பண்ணுங்க அந்த பிளேஸ. இதுல அந்த ஓகே இந்த பாயிண்ட் வந்து உடைச்சிருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கலர் அங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு சின்ன டோஜி கேண்டில் மாதிரி வரும். இந்த லைட்டா பாயிண்ட் உடைச்சிருக்கு. ஆமா, இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு புல் பேக் போட்டு ஒரு இன்டியூஸ்மென்ட் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சரே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஓகே தெரியுதுங்களா? ப்ரோ. நல்லா தெரியுது ப்ரோ. யாரோ ஒரு ப்ரோ கேட்டிருந்தார்ல ப்ரோ, சில நேரங்கள்ல எனக்கு எம்சிஹெச்ல ஐ மீன் எம் ஸ்ட்ரக்சர்ல எனக்கு இந்த மாதிரி 2-3 கேண்டில் ஒரு ஸ்ட்ரக்சரா போட்டுறான்னு. ஓகேங்களா. இது இந்த மாதிரி சினாரியோ தான். நீங்க ஓவராலா பாக்குறப்போ அது வெறும் ஒரு புல் பேக் மாதிரி தெரியும். ஆனா நம்ம ஜூம் பண்ணி ஒரு ஒரு விஷயமா மார்க் பண்றப்போ இது நல்ல கிளாரிட்டியோட இது ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா. நாளைக்கு எந்த மாதிரி மிஸ்டேக் நீங்க இதான் சொன்னேன். என்ன சார்? இல்ல சரி. இல்ல, இதே மாதிரி தான் நான் சொன்னேன். இதுதான் சொல்றேன். இந்த மாதிரி நடக்கும். நாம அதுக்காக தான் டீட்டெயிலா பாக்குறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் டெஸ்ட்னால நீங்க இந்த மாதிரி பாக்குறது ஓகே. நாளைக்கு நீங்க லைவ் மார்க்கெட்ல உட்கார்றீங்க அப்படின்னா கூட ஈச் அண்ட் எவரி கேண்டிலையும் பாருங்க. ஓகேங்களா. என்ன நடக்குது, ஏன் நடக்குது, ஒரு புல் பேக் போட்டிருக்கானா இல்லையான்ற ரீசனை பாருங்க. ரீசனோட பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வரும் மார்க்கெட்ல. ஓகேங்களா. அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அது இருந்துச்சு அப்படின்னா கூட லாங் டைம் சர்வேலுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. அடுத்தடுத்து இது மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது கரெக்டா? இது கரெக்ட். ஏன்னா ஆல்ரெடி ஒரு புல் பேக் இருந்து அந்த புல் பேக்கை இன்டியூஸ்மென்ட் கலெக்ட் பண்ணிட்டு மேல போய் எம்பிஎஸ் பண்ணி ஐ மீன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்ட பிறகு இப்ப கீழே வந்து ஒரு பாயிண்டை எடுத்துருக்கு. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், ப்ரோ இப்போ இந்த இடத்த ஒரே ஒரு புல் பேக் தான் இருக்கு, நான் இதை இன்டியூஸ்மெண்டா கன்சிடர் பண்ணுமா இல்ல சிஹெச்எஸ்சிஹெச் பாயிண்டா கன்சிடர் பண்ணுமா அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்னு, அந்த பாயிண்டை ஸ்வீப் பண்ணியிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை இன்டியூஸ்மெண்டா எடுத்துக்கிட்டு அங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பை பண்ணலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட இங்கேயே சொல்லிடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. ஓகேங்களா. அந்த ஸ்வீப் இங்க சிஹெச்சிஹெச் பாயிண்ட் போட்டிருக்கீங்களா, அந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு சிஹெச்சிஹெச்சா வராது. ஓகேங்களா. என்னவா வரும் அப்படின்னா இன்டியூஸ்மெண்டா தான் வரும். ஏன்னா ஸ்வீப் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா. இதை ஸ்வீப் பண்ணிருக்குன்ற பட்சத்தில் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல போயிட்டு அந்த பிளேஸ்ல போயிட்டு ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல வித் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் கிடைச்சது மட்டும். ஓகேங்களா. மெயினா கண்ட்ரோல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா இப்ப இந்த பாயிண்ட்ல ஸ்வீப் பண்ணி அகைன் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேல போயிட்டு கீழே வந்து நமக்கான சிஹெச்ஓசிஹெச்ன்றது இங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டான், க்ளோஸ் வச்சு முடிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து செல்லு தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இந்த பிளேசஸ்ல இந்த மாதிரி டவுட்ஸ் வரும். பட் நீங்க கிளாரிட்டியோட அந்த பாயிண்டர்ஸ் சிஹெச்ஓசிஹெச்னு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ட்ரெண்ட் தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. இல்ல ப்ரோ இது பார்க்க ஒரே ஒரு புல் பேக் மாதிரி தானே இருக்கு ப்ரோ, நான் வந்து இதை இன்டியூஸ் பண்ணிட்டா எடுக்கிறேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது நம்ம ரூலுக்கு அகைன்ஸ்டா போற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா. ஒரு ரூலா நம்ம வச்சிட்டு இருக்கிறதுக்கு அதோடைய ஃப்ளோவா போயிடுங்க. ஓகேங்களா. அப்பதான் லாங் டைம் பாக்குறப்ப உங்களுக்கு பெட்டரா இருக்கும். சரி ஓகே. இப்போ இங்க சிஹெச் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இப்போ நீங்க கீழே மார்க் பண்ண எல்லாமே தப்பு. ஓகேவா. ஓகே ப்ரோ.
சிஹெச்எஸ்ஹெச் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அடுத்து என்ன பண்ணுவீங்க? ரேஞ்ச் மார்க் பண்ணுவேன் ப்ரோ. ரேஞ்ச். இது ரொம்ப முக்கியம் ப்ரோ. கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். ரேஞ்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்னல் பார்க்கணும். இல்லை இன்டர்னல்ல இதுல எதுவும் பெருசா இன்டர்னல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அது ஆக்சுவலா மேஜர். இது இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி பாருங்க. இல்லை ஈக்குவலா இருக்கா? ஆமா ஈக்குவலா தான் இருக்கு. மோஸ்டா உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல ப்ரோ எனக்கு இது தெரிய மாட்டேங்குது ப்ரோ. எப்படி ப்ரோ பாக்குறது அப்படின்னா பிரைஸை பாத்துருங்க. இங்க பார்த்தாலே தெரியுது. அந்த ரெட் கலர் கேண்டிலும் சரி கிரீன் கலர் கேண்டிலும் சரி ஒரே பிரைஸ் நிக்கிறான். அப்ப இது ஈக்குவலான பிரைஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க கேண்டிலா ஓகே பார்க்காதீங்க. நிறைய நேரங்கள்ல கேண்டிலா பாக்குறப்போ குழப்பங்கள் உண்டாக்கிடும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிரைஸா பார்த்துட்டீங்கன்னா சிம்பிள் ஆயிடும். ஓகே, அப்ப இந்த இடத்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இதையும் எடுக்கல. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, அடுத்து என்ன பண்றான் பாருங்க. ஸோ கடைசி ஒரு 8 நிமிஷம் இருக்கு. ஓகே. மோஸ்டா நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடுறேன் ப்ரோ. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சரி கடைசி ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி பண்றேன். பட் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டெஸ்டோட போறேன் அப்படின்னப்போ நிறைய டவுட்ஸும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாகவும் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா உங்களுடைய ஒரு எஃபோர்ட் போட்டு நீங்க வரது. ஓகேங்களா ப்ரோ? நான் பண்றேன் ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சொல்லி கொடுக்க நான் ரெடி. ஓகேங்களா? எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம்ல வந்து நான் கூகுள் மீட்ல கூட வரேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஏன்னா உங்களுடைய நாலேஜ் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆக போகுது. இதுல நம்ம இதுக்கும் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்றீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ என்ன யூஸ் பண்ண முடியுமோ ப்ராப்பரா யூஸ் பண்ணி நான் ப்ராப்பர் நாலேஜே எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் தான். ஓகே. இதானே ப்ரோ இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட். இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட். டைரக்டா நெக்ஸ்ட் சர்ச் பண்ணிட்டான் ப்ரோ. சர்ச் பண்ணிட்டான். அது இல்லாம பாருங்க இதுல இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்க நமக்கு வேற எந்த ஒரு பிளேஸுமே இல்லை. ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோன்னு எதுவுமே இல்லை. அப்ப இது ஃபுல்லாவே நமக்கு என்னவா மாறிடும்? லிக்விடிட்டியா லிக்யூரிட்டியா மாறிடும். ட்ரெண்ட் லைன் லிக்யூரிட்டியா. சிம்பிளா என்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல இதெல்லாம் எதுக்கு நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் எடுத்ததுக்காக நம்ம ட்ரை பண்ண போறது இல்லை. பட் இருக்குதுன்னு மார்க் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இப்ப ஓவராலா பாக்குறப்ப இதுல எதுக்கு ப்ரோ மார்க் பண்றோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டான பிளேஸ்ல பாக்குறது. இப்ப நமக்கு இதுல பாக்குறப்ப என்ன தெரியுது? ஒன்னு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு, இல்ல அப்படின்னா நமக்கு சிஹெச்எஸ்ஹெச் பாயிண்ட் ஐ மீன் அந்த எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டி இருக்கு. நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா கூட எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல மொத்தமாவே எனக்கு எவ்வளவு பிளேஸ் தான் இருக்கு அப்படின்னா 2 பிளேஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? நீங்க எவ்வளவு நாளா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ, டிசிஷன் ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ, இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு வருவீங்க. ஓகேங்களா? அது எல்லா டைம்லாம் ஒர்க் ஆயிடு, எல்லாமே ஒர்க் ஆயிடாது. ஓகேங்களா? சில அது இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது குறிப்பிட்ட ஒரு இடம் ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளுடைய ஃபோக்கஸ் அந்த ஒரு இடமா தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க ட்ரை பண்றன்றதுனால எல்லா இடத்தையும் போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு. எஸ்எல் அதிகமா வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் குறிப்பிட்ட இடங்கள்ல பாருங்க. அது பெஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும் பிளஸ் ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கும். ஏன்னா டெய்லி நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா டெய்லி அதே பிளேஸ்ல ட்ரை பண்ணி லாஸ் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா மைண்ட் செட் அது ஃபிக்ஸ் ஆயிடும். அந்த பிளேஸ் போனாலே எஸ்எல்ன்ற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் குறிப்பிட்ட இந்த இடம் ஒர்க் ஆகுமா இல்லையான்ற மாதிரி கொஞ்சம் ஹை லிக்யூரிட்டியோட பாருங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த இடங்கள்ல பாக்குறப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு 2 இடம் மட்டும் இருக்கு. ஒன்னு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு, இல்ல அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டி இருக்கு. ஸோ நான் ட்ரை பண்ண போறேன், செல்லுக்கு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னாலும் என்னுடைய ஐடியா இதுல என்ன அப்படின்னா மேல இருக்கிற ஒன்னு அந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ட்ரை கொடுப்பேன். லோவர் டைம் ஃப்ரேம் நம்மளுடைய ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் இருந்தது அப்படின்னா, இல்ல அப்படின்னா மேல இருக்கிற எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டி அதை கலெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஓகேங்களா? மத்தபடி இந்த பிளேஸ் அவன் உள்ள என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஓகேங்களா? நீங்க அதை ஏதோ ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்ப இதுல ஆ சோச் நடந்திருக்காங்க இல்ல அது ஸ்வீப் பண்ணிருக்கா கீழே வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஸ்வீப் வச்சிட்டாங்க. பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் search பண்றாங்க. இந்த 2 கேட்டுலையும் அந்த பச்சையும் சிவப்பையும் சேர்ந்த இங்கயா? ஒண்ணா மேல மேல இங்கயா? அந்த வச்சிருக்கீங்களா? ஆமா அது ஃபர்ஸ்ட் ஸ்வீப் சோச் நம்ம பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் ஆமா அது எப்படி எடுத்துக்கிறது இந்த இடத்துல லைக் ஸ்வீப்னு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணிருக்கு ப்ரோ. அப்ப நீங்க வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்து ஒரு செல் என்ட்ரிக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட்டா இருக்கு, அதான் டவுட்டா இருக்கு. அதான் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சுல மறுபடியும். அதனால ம் அதுக்கப்புறம் தான் இங்கதான் நீங்க சி வச்சா எடுத்துக்க முடியும். சரி சரி இங்க வந்து
இங்க மார்க்கெட் இருக்கும்போது நம்ம ஸ்வீப்பா தான் பார்த்துட்டு இருப்போம். லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ஏதாச்சும் என்ட்ரிக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். கரெக்ட். ஏன்னா அடுத்த அதுக்கப்புறம் கண்டுல இருந்து சான்ஸ் ஃபுல்லா கீழே இறக்கிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஃபுல்லா கீழே இறங்கிட்டாங்க. இது ஸ்வீப்னு எடுத்துக்கிறதா இல்ல சேஞ்ச் இல்ல இல்ல நடந்துச்சு பாடி க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க? இல்ல க்ளோஸ் வச்சிட்டோம்ல ப்ரோ இந்த கிரீன் கலர் கேண்டில். சரி சரி சரி, ஓகே. அது அது என்ன அப்படின்னா ஏன் அந்த மாதிரி தோணுது அப்படின்னா நமக்கு அந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி உடனே சடனா கீழே வரான் அப்படின்னா இப்போ செல்லர் தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. ஓகேங்களா? கரெக்ட். அதை அந்த மாதிரி பார்க்க கூடாது. ஏன்னா இப்ப ஒரு செல் பண்றாங்க அப்படின்னா கூட அவனுக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஒன்னு செல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் செல் பண்ணி அகைன் லிக்விடிட்டியோ இல்ல ஏதோ ஒரு பிளேசஸ்ல இருந்து கூட அவனுடைய பிரைஸ் ரேஞ்ச்ல இருந்து திருப்ப வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இல்ல சரி. அப்படின்னா அவன் கம்ப்ளீட்டா திரும்பணும். ஓகேங்களா? மொத்தமா செல்லுக்கு எல்லாத்துக்குமே திரும்பணும். அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா கூட 2 தான் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனே அவன் பிரைஸை மூவ் பண்ணோம் அப்படின்னா கூட அவனுக்கு 2 சான்ஸ் தான். ஒன்னு செல் பண்ணி கீழே வந்து லிக்விடிட்டியை கால் பண்ணி அவன் திருப்பி மேலதான் போகணும். இல்லைன்னா மொத்தமா கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரங்கள்ல பட் நீங்க நம்ம ஸ்ட்ரக்சரோட பாத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். இப்போ புதுசா வந்து நீங்க இதை பாக்குறப்போ என்ன ப்ரோ அடுத்த கண்டில உடனே எல்லாமே கீழே வந்துருச்சு, கரெக்ட் அப்ப இது கரெக்ட். ஆமா செல்லுன்ற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? கரெக்ட். பட் இந்த ஆமா மாதிரி இடங்கள்ல நீங்க கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்து இல்ல அது செல்லு எதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ஏதாவது ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி கூட போறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. இதுல கூட பாருங்க. நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. நம்ம இப்ப இந்த இடத்துக்கு ஒரு வேலை அக்ரெசிவா செல் பண்ணி கீழே இருக்கிற அந்த லோ பாயிண்ட் வரைக்கும் நான் என்னுடைய என்ட்ரியை வச்சிருந்தேன் அப்படின்னா அது கரெக்டா இருந்திருக்காது. ஏன்னா இந்த இடத்த அவன் என்ன பண்ணிருக்கான்னா செல் பண்ணிருக்கான். ஆனா எதுக்காக பண்ணிருக்கான்? கீழே வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டோ இல்ல ஏதோ ஒரு டிமாண்ட்ல இருந்து திருப்பி ரியாக்ட் பண்ணி மேலதான் போயிருக்கான். ப்ரோ என்ன வாங்க ரைட் சைடு அப்படியே கூட மார்க் பண்ணி கூட வாங்க. என்ன பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்க. பாத்தீங்களா? லைட்டா ரியாக்ட் பண்ணி இதுவே ஒரு சின்ன மேனிபுலேஷன் மாதிரி. இதுலதான் நம்ம கொஞ்சம் மாட்டிக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அவன் ஓகே எப்படி ஓகே. ரியாக்ட் பண்றான் அது எதுக்கு ரியாக்ட் பண்றான் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா ஒரு கிளாரிட்டியோட நம்ம அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்த உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் செல் பண்றான். ஒன்னு சான்ஸ் பண்ணி அவன் கீழே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குன்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம இந்த இடத்த பை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா அவன் செல்லிங்காக அங்க போக்கஸுக்கு வரல. அவன் ட்ரெண்டும் இங்க வந்து நமக்கு பையர் தான் இருக்காங்கன்றத ஷோ பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே ஷார்ப்பா என்ன பண்ணிருக்கான் பாருங்க. கீழே இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டேன். ஷார்ப்பா போயிட்டான். அப்ப இந்த இடத்து ஒரே ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த இடத்த பையர் வந்திருக்கான்றது செல்லர் வந்திருக்கான்னு நம்ம பார்க்காம பையர் இருக்கானுங்க அவனுங்க எந்த பிளேஸ்ல பை பண்ண போறான் எது வரைக்கும் பை பண்ண போறான்றது கிளாரிட்டியோட வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து. ஓகேங்களா? அந்த ஒரு ஓகே ஃபோக்கஸ் மட்டும் தேங்க்யூ. வச்சு. சரி சரி, ஓகே. இப்போ ரேஞ்சுன்னு சொல்லி பேசிட்டே அடிக்கடி அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஆக்சுவலா ரெக்கார்டட் வீடியோ இருக்கா? அது ஆக்சுவலா ரெக்கார்டட் வீடியோன்னு இல்ல. நீங்க வரக்கூடிய கிளாஸஸ்ல பாப்பீங்க. இப்ப இதுல என்ன சரி சரி சரி, ரேஞ்சுன்ற ஓகே. ரேஞ்சு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப இந்த சிஹெச்ஓசிஹெச் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒன்று நடந்துட்டதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அடுத்து நம்மளுடைய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாயிண்ட் எது? ஒரு வேலை ப்ரோ இப்போ அப் ட்ரெண்ட் மாறிட்டான் ப்ரோ. அப் ட்ரெண்ட் மாறிட்டான் அப்படின்றது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். நீங்க பை பண்ண போறீங்க. அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அவன் அடுத்து செல்லுக்கு திரும்பணும் அப்படின்னா அவன் எதை உடைச்சா செல்லுக்கு திரும்புவான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிட்டாரு ப்ரோ இதான் ப்ரோ சிஹெச்ஓசிஹெச் பாயிண்ட். அவன் செல்லுக்கு மாறணும் அப்படின்னா இதை உடச்சாதான் ப்ரோ செல்லுக்கு மாற முடியும்ன்றது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? இது ஒரு சின்ன கிளாரிட்டி தான். ஆனா இதுதான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இதை இப்ப மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? ப்ரோ நான் பை பண்ண போறேன். எதுக்குள்ள பை பண்ண போறீங்க? இந்த பாயிண்ட்டுக்குள்ள ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பை பண்ணலாம். ஆனா இங்க ஃபுல் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம எல்லா இடத்தையும் போய் ட்ரை பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? சில சரி குறிப்பிட்ட இடங்கள்ல அந்த குறிப்பிட்ட இடங்கள்லயே நம்மளுடைய ரூல் படி எல்லாமே வந்துச்சு அப்படின்னா ட்ரை கொடுக்க போறோம். ஓகேங்களா? இது ஒரு கிளாரிட்டியா பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். பரவாயில்ல. இப்பதானே வந்திருக்கோம். நம்ம போக போக நிறைய கிளாஸஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, தேங்க்யூ தேங்க்யூ. சரி. ஓகே ஓகே. ப்ரோ எனக்கு ஒரே சந்தேகம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த போன போன கிளாஸ்ல வந்து பிகினர்ஸோட இது வந்து லைனா போடுறேன்னு சொன்னீங்க ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பார்க்கணும்ட்டு. அது ஆக்சுவலா போடலீங்களா? பிளேலிஸ்ட் கொடுத்துட்டேன் ப்ரோ.